என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இந்த உலகத்துல படைக்கப்படுறோம். எல்லாருக்குமே சதைகளும், எலும்புகளும், நரம்புகளும் வச்சு தான் படைக்கப்படுறோம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களால அவங்களுடைய வாழ்க்கைய அவங்களுக்கு ஏத்தா மாதிரி அவங்கள வலிமை உள்ளவங்களா மாத்திக்கிறாங்க. ஸோ இந்த நியூ இயர்ல நீங்களும் உங்கள வலிமை உள்ளவங்களா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ப்ரொசீஜர்ஸ ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராங்கர் பெர்சன்ஸ் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவங்களுடைய லைஃப்க்குன்னு ஒரு ஆர்டர் வச்சிருக்காங்க. பெரும்பாலும் அந்த ஆர்டர்ஸ் வந்து இந்த எத்திக்ஸ், மொராலிட்டிக்கு எகெயின்ஸ்டா இல்லாதபடி, இங்க சொசைட்டில என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ, அதுக்கு ஏத்தா மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணும்போது, இல்ல அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்காக எந்த விதமான பாசிபிலிட்டீஸுமே இல்ல. நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்றது அப்படின்னு நெனச்சு, கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கும் பொழுது கூட, அத வந்து தொடச்சுட்டு ஐ அம் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மனம் திடத்த நீங்க வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம லைஃப்ல அதான் முன்னமா சொன்ன மாதிரி தான் எந்த பாசிபிலிட்டீஸ் இல்லாம இருக்கும் பொழுது கூட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்ப நீங்க உருவாக்கக்கூடிய அளவிற்கு உங்கள நீங்க பாசிட்டிவ் மென்டாலிட்டில வச்சுக்கணும். ஸோ இதுதான் நீங்க ஸ்ட்ராங்கர் பெர்சனா மாறுறதுக்கான மெயினான இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸா வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த 2025ல ஸ்ட்ராங்கர் பெர்சனா சேஞ்ச் ஆகுங்க. நான் ரொம்ப சென்சிட்டிவ், நான் ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.